பேச இருக்க தலைப்பு என்ன அப்படின்னா, நான் சோம்பேறி தான் என கூலாக சொல்பவர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர். எல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. சோம்பேறிகள் கரெக்டா? அப்ப கூட யாரும் கூச்சமே இல்லாம நான் நடக்கிறதுக்கே ஃபர்ஸ்ட் சோம்பேறிப்படுவேன் சார். நடக்கிறதுக்கே சோம்பேறி ஆமா, பண்ணுவீங்களா? பெட்லயே தான் உட்கார்ந்துட்டு இருப்பேன். எங்க அம்மா தான் எல்லாமே எனக்கு போட்டு வந்து கொடுப்பாங்க. காலேஜ் முடிச்சு 2 வருஷம் ஆச்சு. சரி இப்ப போயிடலாம் அப்ப போயிடலாம்னு சொல்லிட்டு 2 வருஷம் ஆச்சு, இன்னும் காலேஜ் இது ஒர்க் போல. நானு நீ மனுஷனே இல்ல தெரியுமா? எங்கேயுமே வெளில நடக்க மாட்டீங்களா? ஸ்டெப்ஸ் 2nd ஃப்ளோர் சார். சோ இறங்கி போயிட்டு வரணும், சோ கிளம்பணும், குளிச்சு கிளம்பணும்ன்ற போதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. காலங்கலிகாலமாய் போச்சு. என்ன கஷ்டமா இருக்கு புரியலையே. ட்ரெஸ் போடணும், குளிக்கணும், கொஞ்சமாச்சும் மேக்கப் போடணும், அதெல்லாம் கிளம்பி போகணும்ல. எந்திக்கணும், பல் தேய்க்கணும், குளிக்கணும், ட்ரெஸ் போடணும், மேக்கப் போடணும். ஆமாங்க இவ்வளவு சார். விஷயம் இருக்கு. இதெல்லாம் ஒரு காரணம். இதனால நான் காலேஜ் வந்து ஃபைன் கட்டி தான் எக்ஸாம் எழுதினேன். ஏன்னா எனக்கு அட்டெண்டன்ஸே இல்ல. லீவ் போட்டு தூங்க முடியாது. 10 மணிக்கு காலேஜ் சார், நான் போக மாட்டேன் காலேஜுக்கு. லாஸ்டா பார்த்தா அட்டெண்டன்ஸே இல்லமா, நீ ஃபைன் கட்டி 6000 ரூபாய் கட்டி போனேன் நானு. வெக்கமா இல்ல? என்ன வெக்கம்? அப்படி வீட்டுல நீங்க அப்படி என்ன அரும்பெரும் வேலைகள் பாக்குறீங்க? ஒண்ணும் பண்ண மாட்டேன் சார், அப்படி ஜாலியா படுத்துட்டே இருப்பேன். உங்க பொண்ணு இவ்வளவு ஆக்ரோஷமா நான் சோம்பேறியா இருப்பேங்கிறத கேஷுவலா சொல்றாங்க. நீங்க ரகந்து நான் அழகா பேசுது பாரு புள்ள. அப்படி மாதிரி பேசி வந்துட்டு இருக்கீங்க. இல்ல சார், அவங்க குளிக்கிறதுக்கே சோம்பேறிப்படுவாங்க சார். 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு தடவை தான் சார் குளிப்பாங்க. அதுவும் அடம் பண்ணி நான் சத்தம் போட்டு குளிக்க வைப்பேன். அப்படி குளிச்சாலும் அது நிறைய சோப்பு, கழுத்தெல்லாம் சோப்பு, அதோட வருவாங்க சார். ஏய் என்ன குளிச்சிருக்க நீ, சோப்பு இப்படி எல்லாம் வந்திருக்கு. துணி எடுப்பாங்க, அப்படியே தொடச்சுக்குவாங்க சார். மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். அத தேய்ச்சா குளிக்கிறது இல்ல சார், நிறைய அழுக்கு. அது நிறைய அழுக்கு இருந்து என்ன செய்யறதுன்னா அந்த தோடே இத்து போச்சு சார். இத்து போய் என்ன செஞ்சுன்னா உடஞ்சே போச்சு அந்த தோடு. என்ன எழவி அது? சரியா குளிக்க மாட்டீங்க, சோப்புலாம் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப கூட உங்களுக்கு ஒரு நெருடலோ அதெல்லாம் இல்லாம கரெக்டா தான் சொல்றீங்க. சொல்லுங்க. அப்படி இல்ல சார், உட்கார்ந்திருக்கீங்க. ரொம்ப ஷையா ஃபீல் ஆகுது. என்ன பண்றது, நான் அப்படித்தானே பண்றேன். உன்னமா ஒரு கேவலமா நான் ஒருத்தன பார்த்ததே இல்லடா. ஒரு போன் பண்ணிட்டா போதும் சார், குளிக்கவே மாட்டாங்க. சர் சர்னு ஒரு அடி அடிப்பாங்க. செண்டு மூஞ்சில இருக்கிற கிரீமை பூரா எடுத்து தடவுவாங்க. தடவிட்டு சரி நல்லா இருக்கணுமா அப்படின்ட்டு கிளம்பி ஓடி போயிருவாங்க சார். நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே. கீழே சாப்பிட்டா ஒரு தட்டை எடுத்து கொண்டு போயினா குனிய முடியாது, குனிஞ்சா இடுப்ப கிடக்குது. பேசிக்கான ஒரு சின்ன விஷயம் கூட பண்ண மாட்டீங்க. இல்ல சாப்பிட்டு குனிஞ்சிட்டு நிமிந்தா கிறுகிறுன்னு சுத்துது தலை, அதுதான் பிரச்சனை. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? இவ்வளவு பேர் பார்க்கும்போது சொல்றேன், அப்பவும் மாற மாட்டாங்களா? இன்னும் நிறைய சொல்லலாம் சார், அழுதுருவாங்க. அதனாலதான் கொஞ்சம் யோசிச்சு பேச. இதுவே கம்மியா? ஆமா சார். இன்னும் ஒண்ணு சொல்லுங்க பாப்போம். அசிங்கப்படுத்துற மாதிரி தான் சொல்லிடுவாங்க சார். இது வரைக்கும் உங்களை பெருமைப்படுத்துனாங்க. சாப்பாடை எடுத்து அவங்க சாப்பிட மாட்டாங்க, நான் எடுத்துட்டு போய் ஊட்டி விடுவேன் சார். பட்னியா கிடக்க மத்தியானம் வரையும் அப்படின்ட்டு. சாப்பிடுறதுல சோம்பேறியாமா? எந்திரிச்சு போய் கையெல்லாம் கழுவிட்டு வரணும், அதான் கஷ்டம். எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போறேன். இந்த வடிவோட ஒரு படத்துல நான் சும்மாவே இருக்கேன், நான் சும்மா இருக்கவன ஈஸியானு நான் சும்மா படத்துல கேரக்டரா வச்சிருக்கான்னு நினைச்சேன். நிஜத்துல இப்பதான் பாக்குறேன். நான் அதை பிறவியில வந்ததுடா அதெல்லாம். ஹனிமூனுக்கு பிளான் பண்றோம். பண்ணும் பொழுது வந்து அவங்க ஊர்லாம் சொல்லிட்டாங்க, கொடைக்கானல் போறோம் எல்லாம் ஓகே. எங்க போகணும்னு ஒரு டெஸ்டினேஷன் வைக்கணும்ல, ஆஹா எதுவுமே இல்ல. நினைச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? நான் எங்க அப்பா கூட வச்சு ஆர்கனைஸ் பண்ணி அப்புறம் நாங்க ஹனிமூன் போனோம். ஹனிமூனுக்கு சோம்பேறித்தனம் பண்றதுல எனக்கு உண்மையிலே இது எந்த கேட்டகரியில புரியல. அவங்க அதுல இன்ட்ரெஸ்ட்ல இருக்காங்க சார். அவங்க டிராவல் பண்றது இன்ட்ரெஸ்ட் சார். கொஞ்சமாவது மனசாட்சியோட தான் பேசுறியா? அவருக்குமே ஆக்சுவலி டிராவலுக்கு இன்ட்ரெஸ்ட் அவங்க ஒண்ணு இருக்கு. வேற ஒண்ணு ஹனிமூன் தான் டிராவல் பண்றீங்க, அத டிராவல் பண்ற சோம்பேறித்தனமா? சரி ஓகே, பொறுமையா ஏஞ்சிடுவாரு. அவர் ஏஞ்சிட்டு போய் குளிக்க போறதுக்கு தண்ணி எல்லாமே புடிச்சு வச்சிருவோம். சரி ஓகே குளிங்க, எல்லாம் ஓவர். வந்து சாப்பாட ஊட்டி தானே விட போறோம். அட கன்றாவியே. அந்த ஊட்டி விடுறத வாயில வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு கடகடன்னு கிளம்புறது ஆபீஸ் என்ன? டைம் ஆகல சார், அதனால சாப்பிடாம போயிடுவோம். ஆபீஸ்க்கு டைம் ஆகுதுன்னா நாங்க உங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறோம்ல, பேக் பண்ணி கொடுக்கறோம்ல. நல்ல குடும்பம். ஆனா நீங்க சிரிச்சுட்டே சொல்றீங்க, எனக்கே அது செம்ம கடுப்பா இருக்கா. என்னடா இவ்வளவு சோம்பேறியா இருக்கா? உங்களுக்கு கடுப்பானதே இல்லையா? கடுப்பானது இல்ல, அவர் வந்து ஒரு குழந்தை மாதிரி தான் நான் ட்ரீட் பண்ணுவேன். இது நியாயமா? உனக்கு அடுக்குமாடா? அதனால ஒண்ணுமே நான் அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிறது இல்ல. இன்னும் 10 ஜென்மம் ஆனாலும் இப்படிதான் இருப்பாரு அவரு. மேரேஜ்க்கே நான் வந்துட்டு காலையில லேட்டா தான் சார் எழுந்திரிச்சேன். கல்யாணத்துக்கு லேட்டா எந்திக்கிறதா? லேட்டு முகூர்த்தம் தான் சார் வச்சேன், 9 to 10. ஏன்னா என் பிள்ளைய பத்தி தெரியும்னு. பிள்ளைய என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு? கன்னியாகுமரி போனோம் சார். கன்னியாகுமரியில என்ன சார் ஸ்பெஷல்? 3 வர்றது 6 மணிக்கு எந்திரிக்கணும்ல சார். 5வது மாடியில ஹோட்டல்ல ரூம் போட்டு ரூம்ல இருந்தே பாக்குற மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தேன் சார். நல்ல குடும்பம், நல்ல மதர். கீழே வரி போற சோம்பேறித்தனம். ஏன்னா வர மாட்டாங்கல்ல எந்திரிச்சு. அப்ப கூட பெட்ல இருந்து லைட்டா எந்திரிமா இதை பாருமா இதை பாருமா. அப்போ எனக்கு சன்ரைஸ் பார்க்கணும் ஆசை இல்ல. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். சன்ரைஸ்லாம் இதுக்கு பார்த்துட்டு அதான் சன்னு தெரியும்ல. 1 o'clock இருந்தாலும் தெரியும், 2 o'clock இது வரைக்கும் உண்மையிலே இருந்துச்சு இல்ல? சன்ரைஸ் எல்லாம் பார்த்ததே இல்லையா? ஆஹா இல்ல. எந்த ப்ரோக்ராமும் கல்யாணம் எதுக்கு கூப்பிட்டாலும் வர மாட்டாங்க சார். இவங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார். இத்தனை வயசு வரைக்கும் சோம்பேறியா இருக்காங்கன்னா அதுக்கு நம்ம தானே காரணம். கண்டிப்பா நான் தான் சார் காரணம். சின்ன பிள்ளையிலே அடிச்சு வளர்த்துருக்கானு. இப்ப கூட மாத்திக்கலாம்ல சார். டூ லேட்.
தம்பி உங்க சூழ்நிலை புரியுது. யாருக்குமே இப்படி வரக்கூடாது. உங்க பையன் வேற எந்த வகையில சோம்பேறியா இருக்காரு? அவன் 8th 9th படிக்கிறப்ப எங்க ஸ்கூல்ல என்னை பஞ்சாயத்து கூப்பிட்டாங்க. எதுக்கு? லேட்டுக்கு. அவங்க பிரின்சிபால் என்ன கேட்டாங்க, உங்க வீடு எங்க இருக்குன்னு கேட்டாங்க. ஏன்னா எங்க பெட்ரூம்ல இருந்து எட்டி பார்த்தா கிளாஸ் ரூம் தெரியும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் வீடு. கேட்கும் போது அவமானமா இல்லையா? பாசம் தடுக்குதே, அவமானமா இருக்கு. என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ணல முடியாது. ஏன்? அவனை பெத்தா உங்களுக்கு தெரியும். அவன சரி, இவ்வளவு வயசுக்கு வளர்த்துறீங்க, எப்பமா கண்டிச்சு வளர்க்கலாம்ல? முடியல சார், அதுக்கு தான் சொன்னேன் உங்களுக்கு இது மாதிரி வேண்டாம். நீங்க யாரு சொல்றதுக்கு? ஓ ஹவ் ஆர் யூ? நீங்க என்ன சாப விட்டுட்டு இருக்கீங்க? எனக்கு வேண்டாம், அது விட்டுருங்க. திரும்ப வந்துட்டு கண்டிச்சு சும்மா வளர்க்கலாம். திரும்பி கேட்டே இருக்கேன்னா, இந்த சைடுல இருக்கக்கூடிய பசங்கள் சோம்பேறியா இருக்கிறதுக்கு 50% காரணம்னா மீது 50% நீங்க தான் காரணம். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. சார் என் பேர் மணிகண்டன். மணிகண்டன். நான் புரோகிதர். புரோகிதர். ஆமா, வர ப்ரோக்ராம் எல்லாம் ரொம்ப ஏர்லி மார்னிங்கா வருது. தொழில் அப்படித்தானப்பா சார்? அதுதான் சார், கல்யாணம் 8 மணிக்கு அவரு வச்சாருங்க 10 மணிக்கு. அந்த மாதிரி எல்லாரும் வச்சா பிரச்சனை இல்ல. பிரம்ம முகத்தில் வச்சாங்க 4 மணிக்கு. எழுந்து போகாம இல்ல, அங்க போயிட்டா பக்கத்துலயே உட்கார ஐயன்றாங்க. இருந்தாலும் உனக்கு புரோகிதர் இருக்கீங்க, இப்ப காலைல பிரம்ம முகூர்த்தம் தான் பண்ணுவாங்க. இது யதார்த்தம் தானே? பகல மட்டும் தான் சார் ப்ரோக்ராம் போறது. பகல்ல மட்டும் தான் ப்ரோக்ராம் பண்ணி. ஆமா சார். ஆக்சுவலா பொதுவா இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வைக்கிறவங்க எல்லாருமே உங்ககிட்ட தான் டைம் கேட்பாங்க. நல்ல நேரம் என்னன்னு சொல்லுங்கன்னு. 4 மணி சொல்றதே கிடையாது. இல்ல சார், 7 to 9 அப்படி மாத்திக்கிறோம். உண்மையிலே புரோகிதரால் ஆக்டிங் பண்றீங்களா? அடி பல்லகளெல்லாம் உடைச்சு போடுவேன். படிக்க தெரிஞ்சா படி. இந்த எபிசோட் நல்லா வரணும்னு சொல்லி புரோகிதம் பண்ணுங்க பாப்போம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே சர்வ லோகானா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவா குரு மகேஸ்வரா வரைக்கும் நானும் சொல்லிடுவேன். இல்ல படிச்சேன். 2 இயர்ஸ்ல ஃபுல்லா எல்லாத்தையுமே மறந்துட்டா எந்த ப்ரோகிராம் போறது இல்ல, எதுமே போறது இல்ல இல்ல. சார், நான் வேணா உங்களுக்கு ப்ரூஃப் காமிக்கிறேன். சர்டிஃபிகேட் எல்லாம் வச்சிருக்கேன். இதுதான் சொல்றேன். I am not prepared to answer you. You are anti-Indian. எல்லாத்து வீட்லயுமே பொண்ணுங்க தான் ரொம்ப சோம்பேறியா இருப்பாங்க. ஆனா அதான் யோசிக்கிறேன் நானு. நீங்க என்ன அம்மா உட்கார்ந்திருக்கீங்க? சோம்பேறியா இருப்பாங்க சார். எங்க அப்பாவே தான் எல்லா வேலையும் செய்வாங்க சார். உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. ஏன வளர்க்கறதுல இருந்து துணி துவைக்கிறதுல இருந்து எல்லாமே அவங்க தான் அம்மா செய்வாங்க. என்ன பண்ணுவாங்க? சும்மா தான் இருப்பாங்க. எப்படிமா எப்படி? இல்ல சார், சின்ன வயசுல இருந்து நான் ரொம்ப தூங்கிட்டேன். கல்யாணம் பண்றதுக்கு ட்ரெஸ் எல்லாம் போய் கடையில ஜவுளிகள் எடுத்துட்டு வந்துட்டோம். நேரத்துக்கு அடுத்தாத நல்ல விவரமா பேசு. அப்ப சொன்னாங்க விடியாகால எழுந்திருக்கணும், மாமியா மாமனால திட்டுவாங்க, வேலை செய்யணும். நான் கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டு வேண்டானோன்னு அப்ப நீ வந்து 2 லட்சம் ரூபாய் அவதாரம் கட்டணும், நம்ம வேண்டாம் மாப்பிள்ளை வேண்டான்னு சொன்னா கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட. நீ பணம் கட்டணும். சரி அப்ப நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். 2 லட்சம் ரூபாய் அப்ப ரொம்ப பெருசு. அபராதத்துக்காக கல்யாணம் பண்ண முதல் நீதான். ஆமா சார், பையன் ஒண்ணு பிறந்துருச்சு. இது நல்ல விஷயம் தானே? நோக்கு மட்டும் தான் நல்ல விஷயம், நேக்கு கிடையாது. நான் இனிமே எனக்கு வேண்டாம், அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். மறுபடியும் மாமியா மாமனை கூட்டு வந்து வச்சுட்டாங்க. பாப்பா பிறந்துச்சு. பிறந்துச்சுன்னா உங்களுக்கு தரமா? யாருக்கோ பிறந்த மாதிரி பிறந்துச்சு. எனக்கு வேண்டாம். கல்யாணம் பிறந்துருச்சு. என்ன வார்த்தை சொல்ற ராஸ்கல்? பாப்பா பிறந்துருச்சு, பையன் பிறந்துட்டாங்கறீங்க. இவங்க தான் சார் கூட்டி வந்து என்ன வாழ வைக்கிறாங்க. நான் தான் வேண்டான்னு போயிடுறேன். எந்திரிச்சு வேலை செய்ய சொல்றாங்களே. என்னடா சொல்ற? ஆமாண்ணே, இது எனக்கு வேண்டவே வேண்டாம். அந்த வாழ்க்கையை எழுதி கொடுத்துட்டு போயிடலாம்னா எழுதி கொடுத்துடலாமா? டைவர்ஸ் பண்ணுவாங்களா? அது மாதிரி நான் என்ன எழுதி காரணம் போடுவீங்க? என்னை வேலை செய்ய சொல்கிறார்கள், குழந்தையை பாத்துக்க சொல்கிறார்கள். டெஃபினெட்லி. வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங்? இதுக்கு நான் மாப்பிள்ளை பார்க்கணும். மாப்பிள்ளை வீட்டுக்காரோட வந்து எல்லாம் சமைச்சு போடணும், எல்லா வேலையும் செய்யணும். அவனுக்கு பொண்ணு பார்க்கணும், எங்க அண்ணனுக்கு. அது சம்பந்தி எல்லாம் வருவாங்க. பெத்த அதெல்லாம் பண்ணிதாமா ஆகணும். எனக்கு புரியலையே. என்னால முடியாது சார். என்ன சார் ஒண்ணுமே புரியலையே சார். நான் அதான் எழுதி கொடுத்துறேன், எல்லாம் வாங்க அப்படின்னா யாரும் வர மாட்டேங்கிறாங்க, விடவும் மாட்டேங்கிறாங்க. இல்லம்மா, நீ உண்மையிலே தெரிஞ்சு பேசுறீங்களா? இல்ல சார், தெரிஞ்சு என்னால முடியாது சார், வேலை எல்லாம் செய்ய முடியாது. முடியலைங்கிறது உங்க உடம்புல இல்ல, மூளையில இருக்கு. உடிச்ச மாப்பிள்ள பாயிண்ட. அதனாலதான் முடியலன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. உடம்புல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு சொல்லுங்க? ஒண்ணுமே இல்ல. அப்புறம் என்ன? உங்களுக்கு மூளையில இருக்கு. உங்களுக்கு சோம்பேறித்தனம் மூளையில இருக்கு. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். ஆக்சுவலா 42 வயது வரைக்கும் உங்க அப்பா அம்மா சொல்லி, கணவர் சொல்லி, மகள் சொல்லி, மகன் சொல்லி திருந்தாதால் நான் சொல்லி நீங்க திருந்த போறதே இல்ல. பெட்ரு நீங்க கல்யாணம் பண்ணி நீங்க உங்க லைஃப பாக்குறதா பெட்ரு. அதுக்கு அம்மா விடுங்கன்னு சொல்ல, பட் நீங்க தனியா உங்க லைஃப் பாக்குறதா பெட்ரு. தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க. இவங்க வந்து ரீல்ஸ் பாத்துட்டு இருப்பாங்க. இதுக்கெல்லாம் முடியாம போவாதாமா? போன்ல எல்லாரும் பாக்குறது சார். இதுக்கெல்லாம் முடியாம போவாதான் கேட்க. முடியல இதுக்கெல்லாம் முடியாம போவாதாமா? உங்களை தான் நிறைய பாப்பேன் நான். இங்க நடக்கிறது தான் பாப்பேன் அதிகம். ஆமாங்க சார். சாம்பார் ஆப் எனக்கு. இங்க நடக்கிறது தான் அதிகமாவே பாப்பேன். அதான் சொன்னேன், ஒரு நாளைக்கு அங்க கூட்டு போ. நீங்க என்னையவே எவ்வளவு நேரம் பார்த்தாலும் நான் என்னைக்கு உங்களை போல சோம்பேறி ஆதரிக்கவே மாட்டேன். கேக்குதா? நல்லா கேக்குதாடா ஆதி? நீங்க என்னைய போய் சொன்னீங்க, நான் வந்து என்னைய போய் பாக்குறீங்களா அப்படின்னு சொல்ல மாட்டேன். நீங்க என்னையே பார்த்தாலும் 24 மணி நேரம் என் ரீல்ஸே பார்த்தா கூட நீங்க பண்ணுவது தப்பு தான். சினிமே திருத்திக்கிறேன் சார். இதுல கேனப்பைய அப்படின்னு எழுதி இருக்கா? உங்க மகள் அந்த வயதுல அவ்வளவு கஷ்டப்பட்டு சமைச்சு உங்களுக்கு பரிமாறும் போது மாறாத நீங்க இந்த ஆவடையப்பன் சொல்லி மாறா நான் நம்பவே மாட்டேன். இல்ல சார், ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கே தெரியும், நான் திருத்தி நான் நல்லா அந்த பசங்களை நல்லா பாத்துப்பேன். ஓப்பனிங்ல நல்லா தான் இருக்கு, ஆனா உங்ககிட்ட பிடிச்சிங் சரியில்லையாப்பா. நீங்க மாறிட்டீங்கன்னு உங்க பொண்ணு என்கிட்ட சொன்னாங்க. அதை விட சந்தோஷம் எனக்கு எதுவுமே இல்ல கிடையாது. சார், மாறிட்டேன். நான் இந்த இடத்துக்கு இன்னைக்கு வந்து
வந்து உட்காந்து சொல்றேன், நானும் மாறிட்டேன். இந்த செய்தி உங்களுக்கு வரும், நல்ல செய்தியாவே வரும். பெரிய விஷயம் ஐயா. அவங்க சோம்பேறியா இருக்கிறதுக்கு காரணம் நீங்களா இருக்கீங்க. ஸோ தயவு செஞ்சு மாத்திக்கிங்க. தேங்க்யூ. ரொம்ப நன்றி. நிகழ்ச்சி கடந்து கொண்டு இருத்தரப்புக்கும் மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ.